செந்நிதியும் தருவான் செல்வ சந்நிதியானிடம். கடும் வெயிலுக்குள்ளும் வேலவன் தீர்த்தமாடிக்கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கு என்ன பாருங்க, சின்ன தம்பி காவடி எடுத்து கொண்டு போற. நிறைய பக்தர்கள் போய் தீர்த்தத்துல நனைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோயிலுக்கு தனிச்சிறப்பே அதிகமான காவடிகள் வாரதுதான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்று 28ஆம் நாள் 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 9 மணி 18 நிமிடம். உங்களுக்கு தெரியும், தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி முருகன் கோயிலினுடைய திருவிழா நடந்து கொண்டிருக்குது. நேற்றைய தேர் திருவிழா காட்சிகளை பார்த்திருப்பீங்கள். இன்று தீர்த்த திருவிழா. இந்த நாளில் தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி முருகன் கோயில் நோக்கி போறேன். போகும்போது பதிவு செய்கிற காட்சிகள், கோயில் சூழல் எப்படி இருக்கின்ற காட்சி, தீர்த்தமாடுற காட்சி போன்றவற்றை இந்த காணொலியில் உங்களுடைய பார்வைக்கு தரப்போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நாங்கள் போற நேரம் 9:19. ஏனென்றா நேற்று திடீரென்று உடையார்கட்டுக்கு போய் வர வேண்டியதா போச்சுது. இரவு வேளையில வந்தது, நித்திர கொள்ள நேரம் போட்டது, உடம்பு சரியில்லை. எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் 9:19க்கு நாங்கள் இங்க இருந்து வெளிக்கிட போறோம். திருகோணமலையில் இருக்கிற குன்றொன்றுல முருகன் சிலை அமைக்கிறதுக்கான முயற்சியை செய்யறோம். அதற்கு நீங்களும் பங்களிப்பு செய்ய விரும்பினால் திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளாமலே மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இணைப்பை அழுத்தி அந்த காணொளியை பாருங்கள். சரி, நாங்கள் இப்ப தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி முருகன் கோயிலுக்கு திரும்புற பக்கம் வந்துட்டோம். வாகனம் உள்ளுக்கு கொண்டு போகலாங்கன்னு நம்புறேன். முதல்ல ஒரு கவரைக்க உள்ளுக்கு கொண்டு போயிடலாமே இருந்தது. சரி, கோயிலடிக்கு வந்தாச்சுது. உள்ளுக்கு நிறைய வாகன தரிப்பிடங்கள் இருந்தாலும் அங்கே போகையில் இதிலேயே தரித்து விட்டுட்டு போகிறோம். ஏன்னாடா அங்கே போய் திரும்பியும் வந்து நாங்கள் நேற்று. சரி, இப்படியே கோயிலுக்கு போவோம். தீர்த்தமாடுற காட்சியை போய் பார்ப்போம். இன்றைக்கி பக்தர்களினுடைய தொகை குறைவாக இருக்குது. இந்த இடத்துல உள்ளுக்கு போக இப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்று இந்த இடத்துல எல்லாம் சரியான ஆகலைன்னு, அதோட நாங்கள் வந்த நேரம் பிந்தி கோயிலுக்கு கிட்ட வந்தாச்சுது. நெருங்க பக்தர்கள் தொகை கூடவா இருக்குது. தீர்த்தம் ஆடுற நேரத்தில் வேலை காண்றதுக்கு எல்லாருமே கூடி நிற்பாரு. சரி, நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, காலை கழுவி போட்டு கோயில் சூழலுக்கு போவோம். கோயிலுக்கு முன்னுக்கு வந்துட்டோம். இன்றைய தீர்த்த திருவிழாவில் நிறைய ஆட்டக்காவடிகளை பார்க்க முடியுது. கோயில் முன் சூழலில் பாருங்க, காவடிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நேருக்கு பார்த்த மக்கள் தொகையோட இன்றைய நாளில் அவதானிக்கும் போது மிக குறைவான மக்கள் தொகை. நேற்றைய நாளில் இதில் கொஞ்ச நேரம் இந்த இடமெல்லாம் நேற்று எப்படி இருந்தது, இந்த இடமெல்லாம் நிற்கவே இயலாது. இதில் இருந்து அதில் இருக்கிற குளிர்கடி கடை, ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறதுனாலே எவ்வளோ நேரம் எடுத்தது. இன்னைக்கு குறைவான பக்தர்கள், ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பக்தர்கள் தொகை கூடும். நிறைய காவடிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்ப வேலவன் தீர்த்தமாடிக்கொண்டிருக்கிறார். தீர்த்தமாடுற காட்சியை பார்ப்போம். வேலவனை பார்க்கறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. இருந்தாலும் பாருங்க, தெரியறார், ஆனா கொஞ்சம் மங்களா தான் தருவார். பாருங்க, அந்த இடத்துல வேலவன் தீர்த்தமாடிக்கொண்டிருக்கிறார். இப்ப நாங்க கோயிலுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இந்த இடத்துல பக்தர்கள் குறைவாக இருக்கிறார்கள். இந்த கோயில் உள் மடம் இருக்குல்ல, இந்த உள்பகுதியில் அதிகமானவர்கள் அந்த வேலவன் தீர்த்தமாடுறதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல எல்லாம் நிற்பார்கள். இது கொஞ்ச நேரத்து தீர்த்தம் தெளிக்கும் போது இந்த இடத்துல நிறைய பேரை பார்க்க முடியும். இப்போ வெயில்ன்றதால இந்த இடத்துல பக்தர்கள் இல்லை. அவர்களெல்லாம் அங்கே இருக்கிறார்கள்னா இதில் இருக்கிற மரங்களுக்கு கீழே தெரியும். வேலவன் தீர்த்தம் ஆடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் இப்ப கோயிலை சுத்தி வரப்போறோம். எல்லாருடைய பார்வையும் தீர்த்தம் ஆடுறதை நோக்கி தான் இருக்குது. ஆனாலும் நிழலுக்குள்ளே இருந்து பார்க்கிறார்கள். இந்த இடம் வேற, இந்த இடம் சரியான வெயில். இவர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாம வேலவனின் தீர்த்தமாடும் காட்சியை பார்க்கிறார்கள்.
இந்த இடத்துல தண்ணி அடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வெயில் மக்களே, வெயில்னா சொல்லி வேலையே இல்லை. நிறைய காவடிகள் வந்து கொண்டு இருக்கும். அந்த இடத்துலையுமே நிறைய ஆட்ட காவடிகள். சரி, அடுத்தது இந்த பக்கமாக தொண்டைமான் ஆறில் நீராடுறார்கள். அடுத்தது இந்த வான்கதவில் இருக்கிற பாலத்தூடாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக அச்சுவேலி பக்கங்களில் இருந்து வாரவர்கள், காங்கேசந்துறை பக்கங்களில் இருந்து வாரவர்கள், அந்த பக்கத்திலிருந்து வாரவர்கள் இந்த பாலத்தை பயன்படுத்தி தான் கோயிலுக்கு வருவார்கள். நாங்கள் சிறுப்பட்டியில் இருந்து வாரதால இதாலேயும் பெறலாம், பருத்தித்துறை யாழ்ப்பாணம் பிரதான சாலையால் வந்தும் பெறலாம். அதனால் எங்களுக்கு 2 வழியும் இலகுதான். தொண்டைமான் ஆற்றில் நிறைய பேர் நீராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்போ கோயிலை சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். மேற்கு பக்கம் நிற்கிறோம். இவங்க வடக்கு பக்கத்தில் நிறைய காவடிகள் ஆடிக்கொண்டு. இப்போ நாங்கள் வடக்கு பக்கத்தில் இருந்து முன்பக்கத்துக்கு வந்துட்டோம். கோயிலின் முன் பக்கத்தை பாருங்கோ. அதை விட இந்த காட்சியை பாருங்கோ. இது உண்மையாகவே ஒரு சிறந்த காட்சி. எந்நிதியும் தருவான் செல்வ சந்நிதியானிடம் வேண்டுதல் செய்து காவடி எடுத்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சி உண்மையாக எனக்கு பிடிச்சிருக்கு. சந்நிதியான் பின்ன காட்சி அளிக்கிறார். கோயிலின் முன்பக்கத்தில் அதிகமான பக்தர்கள் எல்லாரும் நிழல் பிடிச்சிட்டார்கள். நாங்கள் எந்த இடத்த பிடிக்கிறோன்றதான் இப்போ பெரிய கேள்வி. இதுதான் வெள்ளி வேலவன் பலம்பார தேர், முதன்மையான தேர் இதுதான். சிற்ப வேலைப்பாட்டை பாருங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட காட்டுங்க. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. நுணுக்கமாகவும் இருக்குது, சிறப்பாகவும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிட்ட காட்டலாம். பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இந்த கரையை பாருங்க எப்படி இருக்கு. என்ன பேரை பார்த்து ரசியுங்கள். இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து வெளிக்கிட்டு வந்து இன்னுமே சாப்பிடையில ஒரு தேநீரோ எதுவுமே குடிக்கல. சத்தியமாக வீட்டிலேருந்து அப்படியே வேலைக்கு வந்துட்டேன். இப்போ எங்கேயாவது போய் தேநீரை குடிச்சிட்டு பிறகு வந்து பார்ப்போம். ரோல்ஸ் வாங்கினாங்க. அடுத்தது தேநீர், அடுத்தது மைலோ, அடுத்தது பெப்சி. ஒவ்வொரு தினமும் உண்டு. எனக்கு தேநீர் குடிக்கணும் போல இந்த விடிய குடிக்க. தேநீர் குடித்து விட்டு வந்து விட்டோம். பாருங்கள் மக்களே, கடும் வெயிலுக்குள்ளும் மக்கள் தீர்த்த திருவிழாவை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு நிழல் தேர்தம் இருக்கிறதுக்கு கடைசியாக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நிழல் இல்லை பாருங்க. மற்ற நிழலான இடத்துல எல்லாருமே இருக்கிறார்கள். நங்கேடா பார்த்து பிடிக்கிறது. நாங்கள் வரும்போது இந்த இடத்துல எல்லாம் பக்தர்கள் மிக குறைவாக இருந்தவர்கள். இப்போ பாருங்கோ, கோயில் முன்றலை பாருங்கோ, இந்த பக்கம் பாருங்க. எல்லாரும் அந்த நிழலுக்குள்ள போய் இருக்கிறதால தெரியல. இதுலேருந்தும் பார்க்கலாம் தீர்த்தமாடுற காட்சியை. அதுக்குள்ள போய் நல்லா காணொலி பதிவு செய்து மற்றவர்களுக்கு தொந்தரவு விளைவிக்கக்கூடாது. அதனால இதில் பார்ப்போம். இப்போ இதுலேயே வெயில் தான். இன்னும் கொஞ்சம் கிட்ட காட்டணும். அதுக்குள்ளால தெரியுதா? வேலைவனை பார்க்குறது குறைவாக தான் இருக்கும். தெரியுது, அங்கே தெரியுதுல்ல பார்த்தீங்களா? தூரத்தில் இருந்தாலும் வேலைவனங்களை காட்சி தருவார். கவலைப்படாதீர்கள். முன்னுக்கு போய் நிற்கணும் நினைக்காதீர்கள். இந்த வேலைவனுக்கு முன்னுக்கு 2 கோயிலுக்கு முன்னுக்கு இந்த காவடி 2 ஆடும்போது எவ்வளவு சிறப்பாக இருக்குது. இந்த கோயிலுக்கு தனிச்சிறப்பே அதிகமான காவடிகள் வாரது தான். இந்தாங்க பாருங்க, அங்கே அடுத்தது வடக்கு பக்கத்தில் இருந்து ஆட்ட காவடிகள் வந்து கொண்டிருக்கும். ஒரே காவடியாக தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, சின்ன தம்பி காவடி எடுத்து கொண்டு போகிறார். சரி, வேலவன் தீர்த்தம் மாடி முடிச்சிட்டார். பாருங்கோ, நிறைய பக்தர்கள் போய் தீர்த்தத்தில் நனைந்து கொண்டிருக்கிறார்கள். உடைய கோயில் முன்றலை பாருங்கோ. அவர்களில் எவ்வளோ மக்கள் கூட்டம் கொண்டு பாருங்கோ. அதை விட இந்த தீர்த்தம் ஆடுற இடத்துல இதே அளவான மக்கள் கூட்டம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்குது. என்னென்னா, போய் நனைந்தவர்கள் வெளியில் வர, நனையாதவர்கள் திரும்ப அந்த இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அவங்க பாருங்க, தீர்த்தம் அள்ளி தெளித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த இடமெல்லாம் இடைவெளியாக இருக்குல்ல. இந்த இடத்துலையும் இடைவெளி என்றால் சரியான வெயில். அதால தான் இந்த இடைவெளி. இல்லாட்டி இன்னும் மக்கள் கிட்ட போய்கொண்டே இருப்பார்கள். பாருங்க, தீர்த்தம் அள்ளி தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. காவடிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது.
தீர்த்தத்தில் நினைஞ்சு போட்டு வருவோமாங்க. எத்தி விடுங்க. இப்படி நினைஞ்சு தீர்த்தம் ஆடிய காட்சியை பார்த்திருப்பீங்கள். நிறைவா நாங்களும் தீர்த்தத்துல நினைஞ்சிட்டு இந்த காணொளியில இருந்து விடைபெற போறோம். இன்றைய நாள்ல இந்த தீர்த்த காட்சியை பதிவு செய்ததுல மகிழ்ச்சி. முன்னுக்கு அதிகளவான பக்தர்கள் இன்னும் 2 பதிவு செய்கிறதுல எனக்கு உடல்நிலை சரியில்லாததால அவ்வளவு சாத்தியம் இல்லை போல நடக்குது. அதனால இப்ப இந்த காணொளியில இருந்து விடைபெற போறேன். இன்றைய நாள்லயுமே பெரிய அளவான மக்கள் கூட்டத்தை பார்க்க முடிந்தது. இந்த காணொளியை பார்த்தவங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.